ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்க போற ஒரு சூப்பரான ஃபேண்டசி படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது எப்படி முன்னாடியே எங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்றேன்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் இது உங்களுடைய ஃபேவரட் படமா கூட மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி என்னடா கதை? ஸோ ஒன்லைனர் பார்த்தலாமா? ஒரு நாட்டோடைய ராஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அப்படி அந்த குழந்தை பிறந்ததுமே குழந்தைய வாழ்த்துறதுக்காக 3 தேவதைகள் வராங்க ஒரு மந்திர காட்டுக்குள்ள இருந்து. ஸோ அந்த தேவதைகளுடைய வேலை என்னன்னா, குழந்தைய ஆசீர்வதித்து அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்றது தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும். இப்படி இருக்க அந்த 3 தேவதைகளும் அந்த குழந்தைய வாழ்த்தும் போது, இவன் வளர்ந்ததும் பக்கத்து நாட்டு இளவரசியை தான் கல்யாணம் பண்ணுவான்ற மாதிரி வாழ்த்திட்டு போறாங்க. அப்படியே நாட்கள் போக போக இந்த குட்டி இளவரசன் வளர ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு இந்த பக்கத்து நாட்டு இளவரசியை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த பக்கத்து நாட்டு இளவரசிக்கும் இந்த இளவரசரை சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருந்தாலுமே அந்த தேவதைகள் வாழ்த்திட்டு போனதுனால இவங்களுக்கு வேற வழியும் இல்லை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி கல்யாணம் நடக்க போற வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பிடிக்கல, மாத்தி மாத்தி சண்டை தான் போட ஆரம்பிக்கிறாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா, குழந்தையா இருக்கும்போது அந்த தேவதைகள் வந்து என்ன வாழ்த்தினதுனால தானே நம்மளுக்கு இந்த நிலைமை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, கடந்த காலத்துக்கு போய் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு தேவதைகள் கிட்ட இருந்த ஒரு டிவைஸ் ஆட்டையை போட்டு கடந்த காலத்துக்கு போறாங்க. அங்க போய் இவங்க பாஸ்டா மாத்தினாங்களா? அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் இவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சா, இல்லனா இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற கதையை ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஹவ் நாட் டு மேரி எ பிரின்சஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லயே அந்த நாட்டோடைய அரண்மனையை தான் தூரத்துல இருந்து காட்டுறாங்க. அப்போ ஒரு குழந்தை அல்ற மாதிரியான சத்தம் கேக்குது. நம்ம நாட்டுக்கு ராஜா கிடைச்சிட்டாரு, இது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு எல்லாருமே சந்தோஷத்துல கத்த. ஸோ நாடே பயங்கர சந்தோஷத்துல இருக்க. இந்த கதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி சொல்ல முடியாது, ஒரு 1930s நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டை நமக்கு காமிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு மேஜிக் கேட் ஒன்று ஓப்பன் ஆகுது. லைக் இந்த ஆர்ச் வச்சு பெரிய கேட். அந்த கேட் வழியா 3 வயசான ஒரு லேடிஸ் வராங்க. பாக்குறதுக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே அரண்மனையை பார்த்து வந்துட்டு இருக்க. வர்ற வழியில ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு சிஸ்டர் அவருடைய தலை மேல கை வைக்க, மரத்து மேல இருந்து அவர் மேல விழக்கூடிய ஒரு காயை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம், எப்படி தூங்குறான் பாருங்க, வாங்க நம்ம அரண்மனைக்கு போகலாம், 2 குழந்தை பிறந்திருக்குல்ல அப்படின்னும் போது, ஸோ இந்த சிஸ்டர்ஸ் உண்மைக்குமே யாருன்னா, இவங்க வந்து ஒரு தேவதைகள். அதாவது இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதும் தெரியும், என்ன நடந்துச்சுன்றதும் தெரியும். ஒருத்தரை பார்த்தாலே அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இவங்களுடைய ஏஜை கேட்டால் உண்மைக்குமே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 தாண்டி போயிட்டு இருக்காங்களாம். அதுவும் இவங்களுடைய ஒர்க் என்ன தெரியுமா, எந்த நாட்டில் குழந்தை பிறக்குதோ அந்த நாட்டுக்கு போய் அந்த குழந்தைய வாழ்த்துறது, அதாவது ப்ராஃபஸி சொல்றது. இவங்க சொல்ற ப்ராஃபஸி, அதாவது குழந்தையோட விதியை முன்னாடியே இவங்க சொல்லிடுவாங்க. அப்படி சொல்றது நடக்கவும் செஞ்சிடும். அதுதான் இவங்க 3 பேருடைய ஒர்க்கு. இப்படி இருக்க அந்த 3 சிஸ்டர்ஸும் மெதுவா நடந்து அரண்மனைக்கு வர வாசல்ல உள்ள காவலாளி, சிஸ்டர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, நல்லா இருக்கும் காவலாளி, ஆமா டெரோத்தா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, காவலாளிக்கு ஒண்ணுமே புரியல. டெரோத்தாவா அப்படின்னு யாருன்ற மாதிரி ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்க. அப்போ 2வது சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ சிஸ்டர், அவன் அடுத்த வருஷம் தான் அவளை கல்யாணம் பண்ண போறான், இப்போ அவன் சிங்கிளா தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே உடனே இவங்க சமாளிக்கிறாங்க, ஒன்றும் இல்லப்பா நாங்க வேற பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல உள்ள வர. ஸோ அவங்களுக்கு ஃபியூச்சரும் தெரியும் இல்லையா, அதனால தான் இப்படி கரெக்டா சொல்லியிருக்காங்க. உள்ள ஒருத்தரை பார்த்தீங்கன்னா குச்சி வச்சுக்கிட்டு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி இவங்களை வரவேற்கிறாரு. அவர் தான் அந்த நாட்டோடைய மந்திரி மாதிரி. ஸோ மந்திரியும் சிஸ்டர் எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், வாங்க வாங்க அப்படின்னு சந்தோஷமா கூப்பிட. ஆனா இந்த சிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா பிரின்ஸுக்கு முன்னாடியே தளபதிக்கு தானே குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்துச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க அந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகலான்ற மாதிரி நேரா தளபதியோட வீட்டுக்கு வராங்க. அதாவது பக்கத்துல ஒரு சின்ன வீடு தான் அந்த தளபதி வீடு. ஸோ உள்ள வர அந்த நாட்டுடைய தளபதி அவருடைய ஒய்ஃபும் இருக்காங்க, குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த 3 சிஸ்டர்ஸும் நேரா தொட்டில் கிட்ட வர. ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டர் அந்த குழந்தைய பார்த்துட்டு, இவன் ஹெல்த்தியா ரொம்ப வருஷம் வாழுவான் அப்படின்னும் போது தளபதிக்கு செம்ம சந்தோஷமாயிடுது, நம்ம பையன் ரொம்ப வருஷம் வாழ போறான்ற மாதிரி. ஸோ 2வது சிஸ்டர் என்ன வாழ்த்துறாங்கன்னா, இவனுக்கு எந்த ஒரு நோயும் வராது, பல காலம் வாழ்வான்ற மாதிரி. இவங்களும் சொன்ன உடனே இன்னுமே அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அடுத்தது 3வது சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு பசி அடங்காது, நிறைய சாப்பிடுவான் அப்படின்னதும் அவ்வளவுதான், தளபதி அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு. ஆனா அவ்வளவுதான், ஒரு தடவை வாழ்த்தினா அது அவ்வளவுதான் போல, மாத்தவே முடியாது. ஸோ சிஸ்டர்ஸ் வேகமா அங்கிருந்து கிளம்ப. தளபதி ஓடி வந்து, சிஸ்டர் ஏன் இப்படி சொன்னீங்க, அவன் வீரனா வரணும், எதுக்குமே பயப்படாம ஒரு போர் வீரனா வரணும், ஆனா இப்படி சாப்பாட்டு நாமனா வந்துடக்கூடாது அப்படின்னதும் சிஸ்டர் அதெல்லாம் கேட்டுட்டு, இது வந்து எங்களுடைய முடிவு இல்லப்பா, ஒரு தடவை சொன்னது எங்களால மாத்தவும் முடியாது, ஸோ மன்னிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அடுத்தது அரண்மனையை பார்த்து தான் வராங்க. உள்ள பார்த்தா ராஜா ராணி எல்லாருமே ரொம்ப அவளோட சிஸ்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நடுவுல குழந்தையும் தொட்டில இருக்க. அதை பாக்குறதுக்காக பக்கத்து நாட்டு ராஜா வந்திருக்கிறாரு. ஸோ 3 சிஸ்டரும் நேரா குழந்தை கிட்ட வர, எல்லாருமே என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பயங்கரமா அமைதியா கேட்டுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் குழந்தைய பார்த்துட்டு, இவன் நல்ல வீரனா ஹெல்த்தியா ஒரு லீடரா வருவான் அப்படின்னதும் அவ்வளவுதான், அங்கிருந்து கூட்டம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2வது சிஸ்டர் அவனை பார்த்துட்டு, இவன் இந்த நாட்டுக்கு ராஜாவா வருவான், பக்கத்து
பக்கத்து நாட்டுக்கும் ராஜாவா வருவான் அப்படின்னும் போது இதை இந்த நாட்டு ராஜா கேட்டு செம சந்தோஷமாகறாரு. நம்ம பையன் பெரிய ராஜாவா மாற போறான்ற மாதிரி. ஆனா பக்கத்து நாட்டு ராஜாவும் இங்க வந்திருக்காரு இல்லையா, அவரு சாக்காகி என்ன சொல்றீங்க, அப்ப இவங்க எங்க மேல போர் தொடுக்க போறாங்களா, எப்படி என்னுடைய நாட்டை நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்பட உடனே மூணாவது சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவன் பக்கத்து நாட்டு ராணியை கல்யாணம் பண்ணிப்பான், அப்படிதான் இவனுக்கு நாடு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான். இதை கேட்ட சுத்தியுமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து நாட்டு ராஜாவும் இப்பதான் நிம்மதியாகிறாரு. ஓ கல்யாண வழியாவா, அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்பட இப்படிதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்றாங்க. இந்த நாட்டு ராஜாவுடைய பையன் தான் படத்தோடைய ஹீரோ, பக்கத்து நாட்டு ராஜாவுடைய பொண்ணு தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ஸோ இவங்களை பத்தி தான் ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நாளே ஹீரோவுக்கு ஹீரோயின் தான்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ நாட்களும் அப்படியே வேகமா போகுது. அடுத்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு காமிக்க ஹீரோ அவனுடைய ரூம்ல உட்காந்து டைரி வந்து எழுதிட்டு இருக்கான். அவனுக்கு புக்ஸ் படிக்கிறது, ரீட் பண்றது அப்படின்னு எல்லாமே பிடிக்கும். அதுவும் என்ன எழுதிட்டு இருக்கானா, இன்னைக்கு தான் என்னுடைய வருங்கால வைஃபை நான் பார்க்க போறேன். ஏன்னா டெய்லி அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ எப்படி இருக்க போறாளோ எனக்கு தெரியாது, ஆனா நான் இன்னைக்கு தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன்ற மாதிரி டைரியில எழுதிட்டு இருக்கேன். இங்க அந்த நாட்டுக்கு ஒரு குதிரை வண்டி வருது. உள்ள பார்த்தா ஹீரோயின் 10 வயசு பொண்ணா அவளுடைய அப்பா அம்மா கூட வந்துட்டு இருக்கு. அம்மா வந்து இங்க பாருமா, உன்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டை நீ பார்க்க போற, இந்த கேப்லாம் நீ போட்டுக்கணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கேப் போட்டு விட, ஆனா ஹீரோயினுக்கு சமக்கம் வருது. ஸோ அதை வெளியில தூக்கி வீசிட்டா. அப்ப கரெக்டா வண்டி அரண்மனைக்குள்ள வந்துட வாசல்லே நம்ம ஹீரோ, ராஜா, ராணி அப்படின்னு எல்லாருமே ஹீரோயினை வெல்கம் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்க. அங்கேயே ஒரு சிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹீரோடைய வெட்டிங் சிலை தான். அதான் அவங்களுக்கு ஃபியூச்சர் முன்னாடியே தெரியும் இல்லையா, அதனால தான் முன்னாடியே இந்த மாதிரி சிலை செய்யறாங்க போல. ஹீரோயின் அப்படியே வெளியில வர உடனே நம்ம ஹீரோ அந்த தொப்பியை எடுத்து வந்து, மகாராணி நீங்க தொப்பியை கீழே போட்டுட்டீங்க போல, இந்தாங்க நான் வேணும்னா போட்டு விடுறேனே அப்படின்னு போட்டு விட போக ஹீரோயினுக்கு தான் அந்த தொப்பி சுத்தமா பிடிக்கல இல்லையா, அதனால கோவம் தான் வருது. உடனே அவ என்ன பண்றானா, ஹீரோவை எல்லாரும் முன்னாடியே லைட்டா அடிச்சிட்றா. ஸோ இதை பார்த்த ராஜாவுக்கே சாக்கா இருக்குது. அவளை தான் இப்ப நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும், அப்படியே கோவத்துல உள்ள ஓடி போயிட்டான். அடுத்தது செம கான்ல அவனுடைய ரூம்ல உட்காந்து புக் எழுதிட்டு இருக்கேன். அங்க நம்ம ஹீரோயின் மெதுவா வந்து எல்லாரும் சாரி கேட்க சொல்றாங்க. சாரி சரியா, ஆமா நீ என்ன எழுதிட்டு இருக்க, நான் பார்க்கலாமா அப்படின்னு பக்கத்துல வந்து பார்க்க அவளை தான் பாட்டில் தட்டி விட்டு டேபிள் ஃபுல்லா தண்ணியை கொட்டி விட்டுறா. ஸோ மறுபடியும் ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ற, ஓகே கொஞ்சம் தள்ளி நில்லு, நானே வரேன், உனக்கு இந்த தொப்பி பிடிக்கல, ஓகே தூர போட்டுறேன் அப்படின்னு அவனே தொப்பியை வீசிட்டு இங்க் பாட்டில் எடுத்து ஹீரோயின் மேல ஃபுல்லுமே ஊத்திட்டான். நீ பண்ண காரியத்துக்கு இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னும் போது ஸோ அடுத்தது நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவளும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க கீழே 2 நாட்டு ராஜாவும் பேசிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து பயங்கரமா சண்டை போடுற மாதிரியான சத்தம் கேக்குது. பார்த்தா ஹீரோயினை நம்ம ஹீரோ வந்து துரத்திட்டு வரான். மாத்தி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பேன்ல தள்ளி விட்டு 2 பேரும் சண்டை போட இதை பார்த்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, குழந்தைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம ஹீரோ என்ன பேசிக்கிறானா, இப்படி நினைச்சவங்களை நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, ஆனா அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக எல்லாருமே அவளை தான் எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கும் அவளுக்கு எப்படி செட் ஆகும், சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வருஷம் இன்னுமே ஓடி ஹீரோ இப்போ பெரிய ஆளாகிட்டான். ஆனா இன்னுமே அவனுடைய ரூம் மட்டும் மாறவே இல்லை. அவன் இப்போதுமே டைரி எழுதிட்டு தான் இருக்கிறான். இந்த வாட்டி எப்படி எழுதிட்டு இருக்கானா, டெய்லியுமே நம்ம ஹீரோயினை திட்டி மட்டும் தான் எழுதிட்டு இருப்பான். இன்னைக்கு அவ இப்படி பண்ணா, அன்னைக்கு அவ அப்படி பண்ணான்ற மாதிரி ஹீரோயின் பண்ண தப்ப மட்டும் தான் எழுதிட்டு இருக்கேன். கட் பண்ணா இன்னைக்கு ஏன் நம்ம ஹீரோ இவ்வளவு கோவமா இருக்கான்ற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு கல்யாணம். ஃபாதர் முன்னாடி ஹீரோ நிக்க ராஜா ராணி எல்லாருமே ரொம்பவே ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் அந்த தேவதைகளும் இருக்காங்க போல, மேரேஜ் பார்க்க வந்திருக்காங்க போல. ஆனா அங்க இந்த 2 பேரை தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஹீரோயினை வெட்டிங் ட்ரெஸ் போட்டு நேரா ஹீரோ கிட்ட வரேன். அவனுக்கு ஹீரோயினை பார்த்தாலே கோவமா வருது. ஐயோ இவ கூட கல்யாணமா, அடுத்தது டெய்லி எப்படி இவ கூட சண்டை போடணுமோ, கடவுளை எப்படியாவது என்ன காப்பாத்தேன் அப்படின்னு கோவப்பட ஹீரோயின் வந்து, கடவுளே இவன் எனக்கு வேணாம், நாங்க செட் ஆக மாட்டோம், இவன் கூட என்னால சண்டைலாம் போட முடியாது, ஹாப்பியாவே இருக்காது அப்படின்னு அவளும் கோவமா வேண்டிக்க கடைசியில ஃபாதர் இவங்களுக்கு மேரேஜ் நடத்தி வைக்கிறாரு. அப்ப தளபதியை காமிக்கிறாங்க. அவருடைய பையன் பின்னாடி தான் இருக்கிறான். அவனுக்கு தான் சாப்பாட்டு ராமன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எப்போதுமே அவனுக்கு பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவன் தளபதி கிட்ட, அப்பா எனக்கு பசிக்குது, நான் உள்ள போய் சாப்பிடுறேன் பாய் அப்படின்னு வேகமா உள்ள போக தளபதிக்கு பயங்கர கோவம் வருது, நம்ம பையன் எப்படி இருக்கானேன்ற மாதிரி. இங்க மேரேஜை காமிச்சா மேரேஜுக்கான எல்லா ரிச்சுவலும் முடிக்க கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா தளபதி பையன் இன்னுமே ஆளை காணோம். தளபதியே உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா அவருடைய பையன் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். தளபதி இதை பார்த்து சாக்காகி அவனுடைய கேக்கை தூக்கி வீச பார்த்தா அது நேரா ஹீரோயினுடைய தலையிலையா பேய் விழுந்துருது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். உடனே ஹீரோயின் கோவமா, கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்க. ஸோ 2 பேரும் கோவமா அந்த சிஸ்டர் கிட்ட தான் வராங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா சிஸ்டர், உங்களால தான் இவ்வளோ கஷ்டம், எங்க 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது, ஆனா நீங்க கல்யாணம்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்க, எதுக்கு அப்படி சொன்னீங்கன்ற மாதிரி கோவப்பட உடனே ஹீரோயினும், சிஸ்டர்ஸ் இதை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்க ஒரு சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதை மாத்த என்னுடைய கிளாக்கால மட்டும்தான் முடியும் அப்படின்னு போது உடனே இன்னொரு சிஸ்டரும், அதெல்லாம் இல்ல, ப்ராப்பசினா ப்ராப்பசி தான், அது யார் நினைச்சாலுமே மாத்த முடியாது, நீ கிளாக் பத்தி வளராத அப்படின்னு அந்த சிஸ்டரை திட்ட. அவ்வளவுதான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தெரிய வருது. நேரா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோடைய ரூமுக்கு தான் வராங்க. ஆனா வெளியில எல்லாருமே இவங்களுடைய வெட்டிங்கை பார்க்க தான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ ஹீரோ ஒரு புக் எடுத்து, ஹீரோயின் இங்க பாரு,
நான் இந்த தேவதைகள் பார்த்தீங்கன்னா கிளாக்கை பற்றி படிச்சிருக்கிறேன். இப்போ அந்த சிஸ்டர்ஸ் அந்த கிளாக்கை பற்றி சொல்லும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த கிளாக் ஒரு டைம் மிஷின் மாதிரி. நம்ம இயரை செலக்ட் பண்ணா நமக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அது வழியா நம்ம அந்த வருஷத்துக்கே போயிடலான்னு போது ஹீரோயினுக்கும் சந்தோஷமாயிடுது. அப்போ நம்ம நீ பிறந்த வருஷத்துக்கு போய் உன்னுடைய ப்ராஃபஸியை மாத்திடலாம், அப்போ நம்ம மேரேஜ் நடக்காம போயிடும் அப்படின்னு போது அதுதான் நானும் சொல்ல வந்தேன், அதான் ஐடியா. அதுக்கு நம்ம எல்லாருமே திசை திருப்பி அந்த கிளாக் ஆட்டைப்படணும், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்ட்டுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்ல ஸோ எல்லா பிளானையும் பக்காவாக போடுறாங்க. அடுத்தது புது ட்ரெஸ் போட்டு வேகமாக 2 பேரும் வெட்டிங் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அரண்மனைக்குள்ள பயங்கரமா என்னமோ வர்ற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. ஒரு இரும்பு சத்தம் தான். அதான் ஹீரோடைய ஐடியா. அந்த சாப்பாட்டு ராமன் சொல்லி இரும்பு குதிரையை வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வர சொல்லி இருந்திருக்கான். அப்போ கூட்டமே என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி சாக்கல அவனே பார்த்துட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயின் நைஸா யாருக்கும் தெரியாம அந்த சிஸ்டர்ஸோடைய கிளாக்கை வந்து ஆட்டையை போட்டுடுறாங்க. அப்புறமா வேகமா அவங்க அந்த கிளாக்ல இயரை வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ண அவங்க முன்னாடி அந்த மேஜிக் கேட் ஓப்பன் ஆகுது. இன்னுமே மக்கள் யாரும் அவங்கள பார்க்கல. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் தப்பிச்சு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படி இருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நேரா அங்க வந்திருக்காங்கன்னா ஹீரோ பிறந்த வருஷமான அந்த இயருக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாம் பழசா இருக்குது. அப்பதான் அந்த ஸ்டாச்சு வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. மந்திரி யாரும் பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்க. ஹீரோவுக்கு அவரை பார்த்ததுமே செம ஹாப்பி. என்ன மந்திரி முடியெல்லாம் வெள்ளையா பார்க்கவே சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மந்திரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஆமா நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அடுத்ததுதான் அவங்களும் உசாராகி ஐயோ ஓல்டு யார்ல இது மந்திரி, நாங்க குழந்தைய பார்க்க வந்திருக்கிறோம், அந்த சிஸ்டர் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் இல்லப்பா, டைனிங் ரூம் வந்து கீழே இருக்கு, நீங்க போய் வேணா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. உடனே இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து டேய் நீ இப்போ ராஜாலாம் கிடையாது சரியா, யாருக்கிட்டையும் பேச்சு கொடுத்து மாட்டிக்காத, அப்புறமா எல்லா பிளானும் சொதப்பிக்கும், திரும்பியும் மேரேஜுக்கே வந்து நின்றும் அப்படின்னு போது ஹீரோ வந்து ஆமா ஆமா நான் தான் சொதப்ப போறேன்னா, நீ ஒழுங்கா ஃபர்ஸ்ட் நடந்துக்கோ, எல்லாமே பிளான் படியா நடக்கணும் சரியா அப்படின்னு மறுபடியும் பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதான இவங்க வேலையே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சண்டையை நிப்பாட்டி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, எப்படி நம்ம அந்த சிஸ்டரை தடுக்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, நான் ராஜா டிப்ளமேசியா தான் பேசணும், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள மாத்துவோம் சரியா, வா 2 குதிரையில போகலான்ற மாதிரி ஹீரோ 2 குதிரையை வாங்கி 2 பேரும் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சிஸ்டர்ஸ் வந்து ஒரு காட்டுல இருந்து தானே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் நேராக அந்த மேஜிக்கல் கேட் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அதே டைம்ல கேட்டும் ஓப்பன் ஆக்கி அந்த 3 சிஸ்டரும் வர அவங்களும் ஹீரோ ஹீரோயினை பார்த்து செம சாக்காகிறாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு போது ஹீரோ வந்து உண்மையை சொல்லிட்டான், உங்களுடைய கிளாக்கை வச்சு தான் நாங்க வந்தோம், இங்க பாருங்க எங்க 2 பேருக்கும் எப்போதுமே சண்டை தான் வந்துட்டு இருக்குது, ஆனா நீங்க சொன்னீங்கன்னு எங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறாங்க, அது எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவனே என்ன சொல்லணும்ன்ற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட கொடுக்குறான். அதாவது அவன் என்ன எழுதியிருக்கிறான்னா, அவன் உலகத்தையே பிடிக்கக்கூடிய வீரனாவோ ராஜாவாவோ வரணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை அவனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோ எழுதி அவங்க கிட்ட கொடுக்க ஹீரோனுக்கு இதெல்லாம் கடுப்பா தான் இருக்குது. ஆனா அந்த சிஸ்டர்ஸ் தம்பி நீ என்ன இதை விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா, இது ப்ராப்பர்ட்டி, நீ எப்படி ஒரு தடவை தான் லைஃப்ல பிறக்கிறியோ அதே மாதிரி தான் எங்களுடைய வார்த்தையும், ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும், நீங்க இங்க வந்ததே தப்பு, திரும்பி உங்களுடைய டைமுக்கு போய் இந்த கிளாக்கை எங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஹீரோடைய டிப்ளமேசி ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஹீரோயின் உடனே வீரனே எங்க உங்களுடைய பிளான் சூப்பரா நடந்துச்சா அப்படின்னு கை தட்டி கேலி பண்ண ஹீரோ வந்து அப்படின்னா நீயே பிளான் போடு, என்னையே கேட்டுட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும்ன்ற மாதிரி கோவப்படுறான். ஸோ அடுத்தது ஹீரோயினுடைய பிளான் போல 2 பேரும் வேகமா ஒரு தண்ணி பாலம் கிட்ட தான் வராங்க. ஸோ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, சிஸ்டர்ஸ் வந்து இந்த பாலம் வழியா தான் அரண்மனைக்கு போகணும், அதுக்குள்ள நம்ம இந்த பாலத்தை உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களால போகவே முடியாதுன்ற மாதிரி 2 பேரும் அந்த பாலத்தை உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள சிஸ்டர்ஸ் அந்த பாலத்தை கடத்த அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுடைய பிளானும் இப்போ ஃபெயிலியர் தானே. ஸோ ஹீரோயின் எட்டி வெளியில பார்க்க பொத்துன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. கடைசியா ஹீரோவையும் சேர்த்து உள்ள இழுத்து விட ஸோ இந்த பிளானும் ஃபெயிலியர் தானே. அடுத்தது 2 பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பியும் வேகமா அரண்மனைக்கு வர அங்க அந்த 3 சிஸ்டர்ஸும் நேரா தளபதி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ ஹீரோயின் டேய் இவ்வளவு புக்ஸ் படிக்கிறல்ல, ஒரு நல்ல பிளான் போட தெரியாதா, சீக்கிரமா ஏதாவது செய்டா, இல்லைன்னா எல்லாமே சொதப்பிடும், மறுபடியும் உன் கூட போய் என்ன கல்யாணம் பண்ண வைக்க ட்ரை பண்ணிடுவாங்க அப்படின்னு கோவப்பட டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிளான் கிடைச்சிருச்சு. என்ன பிளான்னா, நான் அந்த தொட்டில இருந்தா தானே அவங்க வந்து சொல்லுவாங்க, நானே இல்லைனா எஸ் நம்ம 2 பேரும் என்ன கடத்திடுவோம் ஓகேவா அப்படின்னு அவங்க அந்த சீக்கிரம் டோர் வழியா 2 பேரும் ஹீரோடைய பேபி இருக்கிற ரூம்க்கு வராங்க. அங்க ஹீரோடைய நர்ஸ் அவங்க கூட இருக்க கரெக்டா அவங்கள வெளியில வர வச்சு 2 பேரும் உள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டாங்க. ஹீரோ அவனையே சின்ன குழந்தைய அப்பதான் பாக்குறான். அவனுக்கே அது புது ஃபீலிங்கா இருக்கும். இங்க பாரு நான் சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருக்கிறேன், ராஜா ஆகிறதுக்கு அப்பவே 10 பொருத்தமும் பக்காவா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவனே ரசிக்க. யார் சொன்னா, அதெல்லாம் இல்ல, இப்ப எப்படி கேவலமா இருக்கிறியோ அதே மாதிரி தான் பேபியா இருக்கவும் இருந்திருக்கிற, சீக்கிரமா போகலான்ற மாதிரி சொல்ல 2 பேரும் பேபியை தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா நர்ஸ் வந்து பார்த்துட்டு பேபியை காணும்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அரண்மனையே பதறி போய் எல்லாருமே பேபியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ராஜா வந்து தளபதி என்னுடைய குழந்தைய எவனோ எடுத்துட்டு போயிட்டான், சீக்கிரமா பிடிங்க அப்படின்னு ஆர்டர் போட தளபதி சோல்ஜர் கிட்ட வந்து கேட்டை ஃபுல்லா போட்டுங்க, திருடன் உள்ளதான் இருக்கணும், மேலே கீழே அப்படின்னு எல்லா பக்கமும் தேடுங்க, சீக்கிரமா ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு அவர் ஆர்டர் போட அவ்வளவுதான், அரண்மனை ஃபுல்லுமே வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பேபியோட எங்க போகுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ மாடிக்கு வா என்கிட்ட பிளான் இருக்குது அப்படின்னு வேகமா மாடிக்கு பேபியை கூட்டிட்டு வரான். அந்த டைம்ல பேபி பாத்தீங்கன்னா கரெக்டா அழ ஆரம்பிச்சிருது.
ஆகுது. அவ்வளவுதான், கீழே உள்ள சோல்ஜர்ஸ்க்கு பேபி மாடியில தான் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சு போக அவங்க மாடிக்கு வர ஆரம்பிக்க இங்க நம்ம ஹீரோயின் வந்து டே அழுகே நிப்பாட்றா, எதுக்குடா எப்ப பார்த்தாலுமே அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு பேபியை சமாதானப்படுத்த ஹீரோ வந்து பாரு எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது உன்னை சுத்தமா பிடிக்கல போல, அதனாலதான் உன்னுடைய ஃபேஸை பார்த்தாலே அழுதுட்டேன். இங்க மாடியில ஒரு சீக்கிரம் டோர் ஒன்று இருக்கு அப்படின்னு அவன் தேடி ஒரு இதை திருப்பவும் கரெக்டா டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ அங்க வந்ததுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த டோர் வந்து என்னுடைய ஃபேமிலியை தவிர யாருக்குமே தெரியாது, அவ்வளோ சீக்கிரட்டான இடம் அது போக உனக்கு ஒரு குழந்தைய கூட சமாதானப்படுத்த தெரியாதா அப்படின்னு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்க, இது நீ தானே, நீயே உன்னை சமாதானப்படுத்த பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேபியை கொடுக்க ஹீரோக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவனுக்கு பிடிச்ச சாங்க படி தாளாட்ட அதே மாதிரி பேபியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அழுகையே நிப்பாட்டிருச்சு. அதே சமயத்தில் இங்கே வீரர்களும் பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்து பார்க்க யாருமே இல்லை, பேபி சவுண்டும் கேட்கல. ஸோ திரும்பி எல்லாருமே கீழே ஓடுறாங்க. நேராக தளபதி கிட்ட போய் அரண்மனை ஃபுல்லாக தேடிட்டோம், ஆனால் யாருமே எங்கேயுமே இல்லை, காட்டுக்குள்ள வேணா தேடி பார்க்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகே சீக்கிரமா தேடி பாருங்க, இது ரொம்பவே முக்கியமான விஷயம்ன்ற மாதிரி சொல்ல. ஆனால் இப்போதான் அந்த தளபதிக்கு ஒரு ஐடியா வருது. அவர் நேராக அவருடைய வீட்டுக்கு வந்து நம்ம பையன் ராஜாவா மாற போறான்டி, ஆமா நான் இந்த பேபியை அரண்மனையில வச்சிடுறேன், அப்போ அவனுக்கு நியூ ப்ராஃபஸி கிடைச்சிரும், ஸோ பின்னாடி அவன் பெரிய ராஜாவா மாறிடுவான் அப்படின்னு அவர் தனியாக ஒரு பிளான் போடுறாரு இங்க. அதே மாதிரி ஊருக்குள்ள பேபி கிடைச்சிருச்சுன்ற மாதிரி அவருடைய சொந்த மகனையே அவரு ராஜா கிட்ட கொடுத்துட்டாரு. அவருக்கு அவருடைய பையன் வந்து சாப்பாட்டு ராமனா மாறுறது ஆசை கிடையாது போல, அதனால தான் இப்படி பண்ணிட. ஸோ கட் பண்ண இந்த சைட் சிஸ்டர்ஸ் 3 பேரும் அரண்மனைக்குள்ள வந்து நேராக ராஜாவுடைய பேபியை பார்க்க அவங்களுக்கு தான் யாரு என்னன்றது எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ பேபியை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு யாருன்ற மாதிரி. ஆனால் இவங்க ரூல்ஸ் படி ஒரு பேபியை மாற்றி வச்சு ப்ராஃபஸி வந்து சொல்லக்கூடாது. ஸோ இவங்க அந்த சாப்பாட்டு ராமனுக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் திரும்பி சொல்றாங்க. அவ்வளோதான், தளபதி நினைச்சது எல்லாமே போயிடுச்சு. ஆனால் சிஸ்டர் சொன்னது தானே. அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட அதெல்லாம் மாடியிலேருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்க்க நம்ம பிளான் எப்படியா சக்ஸஸ் ஆயிடுச்சு, வந்த சிஸ்டர்ஸ் போயிட்டாங்க, செம ஹாப்பி அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்க அடுத்துதான் அவங்க சண்டை கோழின்றதே தள்ளி நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சரி இப்போ இந்த பேபி என்ன பண்ண, காட்டுக்குள்ள வச்சு நம்ம போயிடுவோமா அப்படின்னு கேட்கும்போது அடி பாவி இது நானு, அங்கெல்லாம் வச்சா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, யாராவது நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் நேராக அந்த தளபதி வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஹீரோ வந்து தளபதி இதுதான் இளவரசன், இவனை நேராக ராஜா கிட்ட சேர்த்துருங்க, அவன் பெரிய ராஜாவா வருவான் அப்படின்னு அவங்க பேபியை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட. ஹீரோக்கு தான் பேபியை கொடுக்க மனசே இல்லை, அது அவன் தானே அதனால தான். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வெளியில வந்து கிளாக்கை பழைய டைமுக்கே திரும்பி அந்த மேஜிக் கேட் வருது. அது வழியா அவங்க நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஃபுல்லுமே அமைதியா இருக்கு, யாருமே இல்லை. ஸோ கல்யாணமும் நடக்கல போல. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹே நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம், அங்க பாரு யாருமே இல்லை அப்படின்னு ஹாப்பியாக. ஹீரோக்கும் செம்ம ஹாப்பி தான். அப்போ ஒரு பொண்ணு அங்க வரான். ஹீரோ பார்த்து ஐயோ ஜூலியன் வந்துட்டான், எல்லாருமே ஓடுங்க அப்படின்னு பயந்து போய் கத்த. யார் அந்த ஜூலியன், நான் ராஜாமா, ஏன் இப்படி பயந்து ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்ல அரண்மனையில இருந்து தளபதி அவருடைய பையன் சாப்பாட்டு ராமன் வெளியில வராங்க. பார்த்தா அந்த சாப்பாட்டு ராமன் தான் ராஜாவா இருக்கிறான். எல்லாமே தலைகீழ மாறி போயிடுச்சு. அந்த தளபதி ஜூலியன் இருட்டுல தான் நீ வந்து திருடுவ, இப்ப பகல்லே வந்துட்டியா, சோல்ஜர்ஸ் அவனை பிடிங்க அப்படின்னு ஆர்டர் போட அவ்வளவுதான். ஹீரோ ஹீரோயினுக்கு தலையை சுத்துது, என்னடா நடக்குது இங்க, எங்க என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சாக்காக. அடுத்தது 2 பேரும் குதிரை எடுத்து வேகமா அங்கிருந்து தப்பிக்க பின்னாடியே குதிரையில சோல்ஜர்ஸும் துரத்துறாங்க. ஸோ இதனால ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காட்டுக்குள்ள தான் ஓடுறாங்க. பின்னாடியே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ட்ராப்ல சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்க மரம் கீழே விழுது, வலை போட்டு பிடிக்கிறாங்க. அங்க காட்டுக்குள்ளேயும் பார்த்தா நிறைய மக்கள் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணி ஹீரோவை கடைசியில் காப்பாத்திடுறாங்க. ஸோ ஹீரோ வேகமா அவனுடைய பையில இருந்த கிளாக்கை தேட பார்த்தா அதையும் காணோம், அது மறைஞ்சு போயிடுச்சு போல. ஸோ ஹீரோயின் வந்து என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா, எல்லாமே உன்னுடைய தப்பு தான், நீ தானே பிளான் பண்ண, இங்க பாரு எப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, இவங்க புதுசா இருக்காங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் வருத்தப்பட அந்த காட்டுவாசிகள் எல்லாம் நம்ம ஹீரோ உத்து பார்த்து ஹே நம்ம ஜூலியன் திரும்ப வந்துட்டான்ப்பா, எல்லாருமே இங்க வாங்க, நம்ம ஜூலியன் தான் இது நம்ம தலைவன் அப்படின்னு நம்ம ஹீரோவை இவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்களுடைய இடத்துக்கு தான் வராங்க. அங்க பார்த்தா அந்த மந்திரி இருக்கிறாரு, ஆனா அடையாளமே தெரியல, ஃபுல்லா தாடி மீசனு காட்டுவாசி மாதிரி மாறி இருக்கிறாரு. ஸோ ஹீரோ ஹே மந்திரி நீங்க தானே அது, இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கயா, அரண்மனையில யார் இருக்கிறா, எதுக்கு இவ்வளவு மக்கள் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ கேட்கறது ஷாக்கிங்கா தான் இருக்குது. அவன் சொல்லி தானே எல்லாருமே இங்க வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. மந்திரி வந்து என்ன ஜூலியன் எல்லாமே லவ்ல மறந்து போயிட்டியா, அந்த சாப்பாட்டு ராமன் நம்மளுடைய ராஜா ராணியை வெளியில அனுப்பிட்டான், எல்லாமே அந்த தளபதியோடைய ஐடியா தான், அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம், நம்மளே அவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதான் நம்ம காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் நீ ஹீரோயினை பார்த்த உடனே உனக்கு அவளை பிடிச்சு போச்சு, அப்ப நீ தாடி மீசெல்லாம் வச்சு பயங்கரமா இருப்ப, ஹீரோயினும் உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால நீ தலைவர் பதவியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஹீரோயின் கூட போயிட்ட அப்படின்னும் போது இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு தலையெல்லாம் சுத்தி போகுது. அடா பாவிங்களா, என்னடா இவ்வளோ நடந்து போச்சு, எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி அவனுக்கும் சுத்தமா ஐடியா இருக்காது இல்லையா. ஆனா வில்லனை அந்த தளபதி தான்ன்றது தெரிய வருது. இங்க நம்ம ஹீரோயினுக்கும் தலையெல்லாம் சுத்தி போய் என்னது நாங்க லவ் பண்ணோமா, சான்ஸே இல்ல, கல்யாணமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம், ஆனா இங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அவ கவலைப்பட அவ கவலை அவளுக்கு. அடுத்தது அங்க ராஜா ராணி வர ஹீரோ அப்பான்ற மாதிரி பாசத்தை காமிக்க ராஜா வந்து ஜூலியன் என்ன வளர்ற, நான் உன்னுடைய ராஜா அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னும் போது அடுத்தது தான்
அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே அமைதியாகிட்டான். ஏன்னா இவன் தானே குழந்தைய மாற்றி வச்சான். ஸோ கட் பண்ண அப்படியே இந்த சைடு அரண்மனையை தான் காமிக்கிறாங்க. தளபதிக்கு நம்ம ஹீரோ மேலே சமக்கம் வந்துடுது. சோல்ஜர்ஸ் நம்மளுடைய படையை ரெடி பண்ணுங்க, நம்ம காட்டுக்கு போகணும், அவங்க எல்லாத்தையுமே சிறப்பிடிக்கணும், அப்படி பண்ணாதான் நம்ம நாடு தப்பிக்கும்ன்ற மாதிரி ஆர்டர் போட. ஆனால் இப்போயும் அந்த சாப்பாட்டு ராமன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அடுத்தது நைட் ஆகுது. இங்கே கேம்ப்ல காட்டுறாங்க. அதான் நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடம். எல்லாமே ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. காட்டில் என்ன கிடைக்கும், என்னமோ ரொட்டியை கொடுத்து தான் சாப்பிட்ற சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சமக்கம் வருது. பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். கிளாக்கை மாத்திரேன் அதை மாத்திரேன்னு சொல்லி இப்படி மாறி போச்சே நம்மளுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ண. அங்கே தான் 2 பேரும் கடைசியில் தூங்குறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. கொசு கடி, பசி அப்படின்னு எல்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை இன்னுமே டார்ச்சர் படுத்துது. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியில் வர பின்னாடியே நம்ம ஹீரோயின் கோவமாக வராங்க. நீ மட்டும் நல்லா தூங்கிட்டல, இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். நான் ஒரு ராணி, நான் என்னுடைய நாட்டுக்கே போகிறேன், இனிலாம் இப்படி என்னால் வாழ முடியாது, நீயே ஏதாவது பண்ணி ஒன்று நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோக்கு இப்போ என்ன பண்ண முடியும், அவன் மட்டும் தான் இருக்கிறான், அவனுக்கு சோகம் மட்டும் தான் இருக்குது. அப்போ அரண்மனையிலேருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அவங்க தான் இவங்களுடைய ஸ்பை போல. அந்த பொண்ணு அவங்க எல்லாத்தையுமே பிடிக்க தளபதி முடிவு பண்ணிட்டா. ஸோ ஹீரோவை அவங்க கொலை பண்ண போகிறாங்களா, சீக்கிரமா ஏதாவது பண்ணி தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு போது, இல்லை இது நம்மளுடைய நாடு, அவங்க நம்மளை ஏமாத்தி பிடிங்கி வச்சுட்டாங்க, திரும்பி நம்ம ராஜாவை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போகணும், அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல மந்திரி வந்து, ஹீரோ அது எப்படி நம்மளால முடியும், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆயுதமும் நம்ம கிட்ட கிடையாது, அவங்கள நம்ம அடிக்கவே முடியாதுன்னு போது அந்த பொண்ணு இருந்துகிட்டு பக்கத்து நாட்டுக்கு நிறைய ஆயுதத்தை தளபதி அனுப்புறாரு. அது வந்து இந்த காட்டு வழியாக தான் இன்னைக்கு போக போகுது, நம்ம கரெக்டான டைம்ல அவங்கள அட்டாக் பண்ணா நமக்கு தான் அந்த ஆயுதம் அப்படின் போது நம்ம ஹீரோ அதுதான் நமக்கு தேவை, இன்னைக்கு நம்ம ஆயுதத்தை எடுத்து தயாராகணும் அப்படின்ற மாதிரி பிளான போடுறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த ஆயுதம் போக வேண்டிய வண்டி அங்க போயிட்டு இருக்கும். அது நடுவழியிலேயே சக்கரம் கலண்டு போய் நிக்க, அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் இதை எடுத்து நம்ம நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு அவங்க சக்கரம் மாட்டின உடனே ஹீரோயின் குதிரை எடுத்து தப்பிச்சு போக 10 அடி தான் போயிருப்பா. திரும்பி அந்த சக்கரம் கலண்டு நம்ம ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன, எல்லா சோல்ஜர்ஸும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட, ஹீரோயினும் அட பாவீங்களா, ஒரு சக்கரம் ஒழுங்க மாட்டுறீங்களாடா, அதுவும் கலண்டு போற மாதிரி மாட்டிருக்கீங்களே அப்படின்னு கோவப்பட. கட் பண்ணா இப்ப அடுத்தது நம்ம ஹீரோ அந்த ஆயுத வண்டி இருக்கிற இடத்த மறைச்சு ஒரு வெள்ளக்கூடிய காட்டி நிப்பாட்ட. அவனுடைய பிளானே இதுதான் போல. ஸோ ஹீரோ என்ன சொல்றேன்னா, சோல்ஜர்ஸ் உங்க எல்லாரையும் என்னால அடிக்க முடியும், ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பேசி பார்ப்போம், எங்களுக்கு அந்த வண்டி வேணும், நீங்களே கொடுத்தா சமாதானமா முடிஞ்சிடும் அப்படின்னு பேச்சு கொடுக்க சோல்ஜர்ல ஒருத்தன், டேய் ஹீரோ உன்னை தாண்டா நாங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கிறோம், நீ என்ன புதுசா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துற அப்படின்னு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே முன்னாடி வர. கரெக்டா நம்ம ஹீரோ மேல உள்ள தேனி கூட்ட ஷூட் பண்ண, அவங்க மேல அது கரெக்டா விழுந்துட எல்லா தேனீக்களும் அவங்களை அட்டாக் பண்ணுது. இந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த வண்டியை எடுத்துட்டான். உள்ள பார்த்தா ஹீரோயின் வேற இருக்கிறாங்க. எல்லாம் விதி, நீ என் கூட தான் எல்லாம் முடிகிற வரை இருக்கணும் போல அப்படின்னும் போது, ஆனா அதே சமயத்துல தான் தளபதி அவருடைய படையோட நம்ம ஹீரோவை தேடி ஹீரோடைய கேம்புக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த சிஸ்டர்ஸும் அங்கதான் போக ஈஸியா அவனுக்கு அந்த கேம்ப் இருக்கிற இடம் சிஸ்டர்ஸ் வழியா தெரிஞ்சு போயிடுது. கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ராஜா எல்லாருமே அந்த வண்டியோட திரும்பி அந்த கேம்புக்கே வர பார்த்தா எல்லாமே காலியா இருக்குது. ராணியை காணோம், மக்கள் நிறைய பேரை காணோம். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த தளபதி வந்தான் இல்லையா, அவன் ராணி மக்கள் எல்லாத்தையுமே சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டான் போல. அந்த சிஸ்டர்ஸையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டான். அவ்வளவுதான். இதை தெரிஞ்சதுமே ராஜா வந்து உடஞ்சு போய் எல்லாம் போச்சு, நம்ம கிட்ட இருந்த மக்களும் நம்ம விட்டு போயிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து, அதெல்லாம் இல்ல ராஜா, நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நான் பிளான் போட்டு ராணி எல்லாத்தையுமே காப்பாத்துவேன் அப்படின்னு திரும்பி மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்குறான். ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லா உட்காந்து நம்ம ஹீரோ பிளான் போட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோடைய பேச்சு வியூகம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு இப்பதான் ஹீரோ மேல சின்னதா ஒரு கிரஷும் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவனுடைய போர்வை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுத்து, சேர்த்து போத்துக்கிட்டா கொசு கடிக்காது, இன்னைக்காவது நல்லா தூங்கு அப்படின்னு அவளை பாசமா பாத்துக்க. ஸோ அவனுக்கும் அவன் மேல லைட்டா பாசம் வர ஆரம்பிக்குது போல. ஸோ கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. காலையில அந்த வண்டி நேரம் அரண்மனைக்கு தான் வருது. வாசல்லையே காவலாளிகள் வந்து தடுத்து நிறுத்த, வண்டி ஓட்டிட்டு வந்த ஆளு, உள்ள எல்லாமே சாப்பாடு தான் சார், உள்ள இருக்கிற மாஸ்டர் தான் எடுத்துட்டு வர சொன்னார்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த காவலாளியால நம்ப முடியல. அவனே வண்டிக்குள்ள பார்த்தா ஹீரோ ராஜா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன, அப்படியே அந்த காவலாளியை அடிச்சு மயக்கம் போட வச்சிட்டாங்க. ஸோ எப்படியும் அந்த இடத்தையும் தாண்டிட்டாங்க. அடுத்தது வண்டி நேரா உள்ள வர ஒருத்த மட்டும் தனியா யாருக்கும் தெரியாம ஓடி ஒளிஞ்சிக்கிறான். அடுத்தது உள்ள இருந்த காவலாளியை வண்டியை சந்தேகப்பட்டு ஓபன் பண்ண சொல்ல, கரெக்டா அந்த ஒருத்தன் ஓடி இருப்பான்ல, அந்த ஆளு அபாய சங்கு ஊத ஆரம்பிச்சிட்டான். அவளு தான் எல்லா சோல்ஜர்ஸும் ஐயோன்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட. இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆளுங்களும் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க நேரா அடுத்தது அரண்மனைக்கு வந்து எல்லா இடத்துலயும் சாம்பிராணி போட ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஹீரோடைய பிளான் போல. அதாவது புகையை பார்த்து இந்த ஃபயர்ன்னு நினைச்சு எல்லாருமே பயந்துருவாங்க இல்லையா, அதனால தான் அப்படி பண்ண. ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஃபயர்ன்னு நினைச்சு அணைக்க போறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் எங்க வராங்கன்னா நேரா ஜெயிலுக்கு தான் வராங்க. அங்கதான் அந்த சிஸ்டர்ஸ் ராணி அப்படின்னு பிடிச்சிட்டு வந்து எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ தப்பிக்க வச்சு அந்த சிஸ்டர்ஸை மட்டும் தனியா மாடிக்கு கூட்டிட்டு வரான். அப்பதானே அந்த கிளாக்கை வச்சு மறுபடியும் எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதுதான் ஹீரோடைய சீக்ரெட்டான பிளான் போல. ஆனா இவங்க மாடிக்கு வர பின்னாடியே சோல்ஜர்ஸும் வந்து நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த சீக்ரெட் ரூம் தான் இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா போயிடும் இல்லையா. ஸோ ஹீரோ போட்ட பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ தளபதி மறுபடியும் எல்லாரையுமே ஜெயில போட்டு
போயிடுறாரு. அவருக்கு செம சந்தோஷமாயிடுச்சு. அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க, இனிமேல் எல்லாமே நம்ம பக்கம் தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இங்க ஜெயில காமிச்சா நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, சிஸ்டர்ஸ் அந்த கிளாக்கை வச்சு நாங்க திரும்பி போயிடுறோம், தாங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்க, சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுடைய எல்லா பொருளையுமே அந்த தளபதி எடுத்துட்டு போயிட்டான், அந்த கிளாக் மட்டும் எப்படி விட்டு வைப்பான், அந்த கிளாக்னால என்ன செய்ய முடியும்ன்றது அவனுக்கு சுத்தமா தெரியாது, அது வரை நம்ம கொஞ்சம் சேஃப் தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்போ உண்மையிலேயே நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கும், நம்மளாலையும் இவ்வளவு பிரச்சனை தானே அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க ஹீரோ பேப்பர்ல இதுதான் என்னுடைய கடைசி நாள், நாளைக்கு கண்டிப்பா என்ன கொன்றுவாங்க, இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்னுடைய சுயநலத்துக்காக தான் நான் இவ்வளவு பெரிய நாட்டை பார்க்காம போயிட்டேன், என்னால் தான் இப்போ இவ்வளவு பேரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் கடைசி டைரியில நம்ம ஹீரோ எழுதி முடிக்க அவனுக்கு அழுக தான் வருது. அது முடியும் போது அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அவனுக்கு மேடையெல்லாம் ரெடி பண்ணி கத்தியை தீட்டிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருமே கூடி நிக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த மேடையில ஏத்துறாங்க. கீழே பார்த்தா அந்த தளபதி சாப்பாட்டு ராமன் அப்படின்னு எல்லாருமே அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்க, அவங்களுக்கு தான் இந்த நாடுன்ற மாதிரி செம ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு, ஹீரோயின் என்னுடைய கடைசி வேர்டை வந்து நான் உங்ககிட்ட தான் சொல்லணும், அதுதான் என்னுடைய ஆசை, சின்ன வயசுல இருந்து எனக்கு உன்னை பிடிக்காது தான், நிறைய சேட்டை பண்ணியிருக்கிறேன், அது எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை பிடிக்கும் ரொம்பவே, ஆனா என்னன்னு தெரியல, அதை என்னால ஃபீல் பண்ண முடியல இதுவரை அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி ரொம்பவே எமோஷனலா சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடும். ஸோ 2 பேரும் சாக போறாங்க இல்லையா, ஸோ 2 பேரும் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இல்ல நானும் உன்கிட்ட சாரி சொல்லணும், நானும் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், உன்னை பிடிக்காம தான் இருந்தேன், ஆனா என்னால இப்போ உன்னை ஃபீல் பண்ண முடியுது, நான் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிட்டு சரியா அப்படின்னும் போது தளபதி அந்த சிஸ்டர்ஸோடைய கிளாக் எடுத்து டைம் ஆயிடுச்சுப்பா 2 பேரையும் வெட்டுங்க அப்படின்னு அதை பார்த்துட்டே சொல்ல, ஹீரோயினுக்கு அதை பார்த்து செம சர்ப்ரைஸ் ஆகுது, இது இங்க தான் இருக்குதா இவனுக்கு அப்படின்னு அந்த கிளாக்கை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றானா, எனக்கு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு தளபதி, நான் அந்த கிளாக்கை கடைசியா ஒரு டைம் பார்க்கணும், அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது தளபதியும், என்னது இந்த கிளாக்கை பார்க்கணுமா, இதுதான் உன்னுடைய கடைசி ஆசையா, சரி ஓகே கிளாக்கை பார்த்துட்டே செத்துப்போ, ஸோ இந்தா உன்னுடைய கடைசி நிமிஷத்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவரும் ஒன்றும் தெரியாம அந்த கிளாக்கை கொடுக்க, அவ்வளோதான். உடனே நம்ம ஹீரோயின் திரும்பி அந்த கிளாக்கோட டைமை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ பிறந்திருந்தா அந்த இயருக்கு மாத்திடுறா. அடுத்த செகண்டே அங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த மேஜிக் கேட் ஓப்பன் ஆகுது. தளபதிக்கு ஷாக்கிங்கா இருக்குது, என்னடா இது எப்படி இங்க வந்துச்சுன்ற மாதிரி யோசிக்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்குள்ள தப்பிச்சு போயிடுறாங்க. இங்க பார்த்தா தளபதிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது கிளாக்கை பார்த்தா ஏதோ ஓப்பன் ஆச்சு ஓடிட்டாங்களே அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சுத்தி எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்க, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே கரைய ஆரம்பிக்கிறாங்க. அதான் பாஸ்ட் வந்து திரும்பி மாறப்போகுது இல்லையா, அதனால இந்த பிரசன்ட்டும் மறையுது. கடைசியில தளபதியும் கரைஞ்சி மறைஞ்சு போயிடுறாரு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் கரெக்டா அவங்க அந்த பேபியை தளபதி கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டைமுக்கு வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் நேரா தளபதி வீட்டுக்கு போக அங்க அவருடைய ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பேபி தளபதியை காணோம். ஸோ நம்ம ஹீரோ அவர் என்ன தூக்கி காட்டுக்குள்ள போயிட்டாரு, என்ன காட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டாரு, வா நம்ம அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு திரும்பி அவங்க எல்லாருமே காட்டுக்கு போக அங்க கரெக்டா தளபதி பேபி ஒரு இடத்துல வைக்க போக நம்ம ஹீரோ, தளபதி என்னை விட்டுருங்க, நான் பாவம், நீங்க பின்னாடி வில்லனா ஆயிடுவீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். பின்னாடியே நம்ம ஹீரோயின் தளபதியோட ஒய்ஃபும் வராங்க. தளபதிக்கு பயம் வந்துருது. ஸோ பேபி எடுத்துட்டு திரும்பி அவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நேரா ஒரு ரிவர் பக்கத்துல வர, தளபதிக்கு பேபியை ரிவர்ல தூக்கி போடவும் மனசு வராது இல்லையா, ஏன்னா சின்ன குழந்தை. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வர, தளபதி உங்க மேல நான் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நீங்க தான் இந்த நாட்டை பாத்துக்கணும், நீங்களே உங்க ராஜாவை இப்படி பண்ணலாமா, யோசித்து பாருங்க, நீங்க இதை செஞ்சா எல்லாருமே உங்களை வில்லனா தான் பார்ப்பாங்க, உங்க பையன் சாப்பாட்டு ராமனா வளர்ந்தா என்ன இப்போ, அவன் உங்களை மாதிரி ஒரு தளபதி ஆக்க வேணாம், பெரிய செஃப்பா நம்ம மாத்தலாமே, அவன் எப்படி இருந்தாலுமே நம்ம வளர்க்கறதுல தான் அவனுடைய சாதனை இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய டயலாக்லாம் பேச ஆரம்பிக்க, இப்பதான் தளபதிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஆமா நம்மளுடைய பையன் எதுக்கு என்ன மாதிரி வரணும், அவன் இஷ்டத்துக்கு வாழட்டுமே அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்க, அவருடைய ஒய்ஃபும் அதே சொல்ல, கடைசியில பேபியை பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ கிட்டே கொடுத்துட்டாரு. நல்ல வேலைடா அப்படின்னு இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு மூச்சே வருது. அடுத்தது நேரம் அவங்க காட்டுக்கு தான் வராங்க. இதுதானே சிஸ்டர்ஸ் வர டைம். அவங்களும் காட்டுக்கு வர, அதே மாதிரி மேஜிக் கேட் வழியா 3 சிஸ்டர்ஸும் வராங்க. அவங்க நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து, நீங்க இனிமே இந்த டைம்ல தான் இருக்கீங்களா, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு தானே எல்லாம் தெரியும். ஸோ நம்ம ஹீரோ வந்து, எங்களை மன்னிச்சிடுங்க சிஸ்டர்ஸ், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் அதை திருத்த உங்ககிட்டே வந்துட்டோம், இந்த பேபி வந்து நான் தான், என்னை திரும்பி ராஜா கிட்டே கொடுத்துருங்களேன், நாங்க திரும்பி எங்களுடைய டைமுக்கே போயிட்டோம், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் இப்போ அதுதானே வேணும். ஸோ அவங்க அந்த சிஸ்டர்ஸோட வாட்ச் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்போ ஒரு சிஸ்டர்ஸ், ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால உங்களுக்காக நாங்க எங்களுடைய ரூல்ஸை மாத்திக்கிறோம், நாங்க உங்களுடைய ப்ராப்பர்சியை மாத்தி சொல்றோம், நீங்க மேரேஜ் பண்ணிக்க வேணாம், தனியா கூட வாழலாம் அப்படின்னு கடைசியா இவங்க நினைச்சதே சொல்ல, ஆனா இவங்களுக்கு தான் இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு இல்லையா, டெட் பெட் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது பிரசன்ட்டை தான் காட்டுறாங்க. அதே ஃபர்ஸ்ட் சீன், அதாவது ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் சீன் வந்துருது. ராஜா ராணி எல்லாருமே கூடி இருக்க அவங்களுடைய மேரேஜ் நடக்குது. தளபதி திருந்தி ஹாப்பியா வாழ்றாரு. ஃபாதர் ஹீரோ ஹீரோயினுடைய ரிச்சுவல்ஸ் எடுத்து சொல்லிட்டு இருக்க, ஹீரோ வந்து இதெல்லாம் நாங்க நிறைய தடவை கேட்டுட்டோம், எங்க 2 பேருக்கும் ரொம்பவே சம்மதம், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு இப்ப இவனுடைய ஆசையை சொல்ல, எங்களால இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து திரும்ப, அதுவும் ஹீரோடைய கண்ணை பார்த்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான்.
ஸோ எல்லாருமே ஹாப்பி. அதே மாதிரி அந்த சாப்பாட்டு ராமன் அந்த நாட்டோடைய பெரிய செஃப் ஆகிட்டான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்காக இருந்துச்சா? உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான படங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.